ஹாய் ஆல். அஃபர்மேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு? சில நேரங்கள்ல ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேது? எவ்வளோ மாதம், எவ்வளோ வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத நான் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிஸ்லேயும், சைக்காலஜி பேசிஸ்லேயும், நியூரோ சயின்ஸின் அடிப்படையிலும் சயின்டிஃபிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப கிளியரான ஒரு விஷயம் கொடுக்கும். எதனால் இது ஒர்க் அவுட் ஆகும், எப்போ ஒர்க் அவுட் ஆகும், ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்றதை கிளியராக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒர்த்தாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் இல்லைனா மகா சிவராத்திரி கிளாஸில் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, அஃபர்மேஷன் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை நம் உடம்புக்குள், நம் மூளைக்குள் எப்படி ஏற்படுத்துகிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி அஃபர்மேஷன் சொன்ன உடனே மேஜிக் மாதிரி பணம் கொட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. அஃபர்மேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய நியூரோ பிளாஸ்டிசிட்டி, தட் இஸ் நம்மளுடைய பிரெயினோட ஒயரிங்கை ரீவயர் பண்ணுங்க. சின்ன வயசுலேருந்து நான் பணம் சம்மந்தப்பட்டு எதெல்லாம் பார்த்தேன், எதெல்லாம் கேட்டேன், எதெல்லாம் கிரகிச்சு வச்சுருக்கேன், எதெல்லாம் என் பேரண்ட்ஸ் அனுபவிச்சாங்க, எனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் அதை எப்படி பயத்தோடு பார்த்தேன், எனக்கு அதனால் மூலயமா கிடைச்ச அசிங்கம் என்ன, அவமானம் என்ன, இப்போ நான் பட்டுட்ருக்க கஷ்டம் என்ன, இதெல்லாம் தான் என்னுடைய மணியை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தாட்ஸின் அடிப்படையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை இப்படி தான் அடிப்படையில் போயிட்டுருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் என்னுடைய மாத வருமானம் என்னோட கைக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை நான் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் முடியும். அதற்கு நம்ம அஃபர்ம் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, என்ன அஃபர்ம் பண்ணணும்? இப்போது எனக்கு மாதம் நான் ஒரு 30,000 தான் சம்பளம் வாங்குகிறேன். ஒரு மாதம் 1,00,000 சம்பளம் வாங்குகிறேன். இல்லைனா ஒரு மாதத்துக்கு நான் 1,00,000 வாங்குகிறேன். இப்போ நான் 3,00,000 வாங்கணும். அதுக்கு நான் என்ன மாதிரி அஃபர்ம் பண்ணலாம் அப்படின்னா, நான் 3,00,000 சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கேப்பபிள் இருக்குது. கண்டிப்பாக அதற்கான ஒரு ஒர்த் உள்ள பர்சன் தான் நான் அப்படின்ற அஃபர்மேஷனை நான் சொல்லலாம். இப்படி நான் ரிப்பீட்டடாக ரெகுலராக 21 டைம்ஸோ இல்லை 108 டைம்ஸோ காலையிலும் நைட்டும் நான் சொல்லிக்கிட்டே வரும்போது என்னுடைய நியூரான்ஸ், என்னுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரல் பாத் ரீவயர் ஆகும். என்னுடைய ஆர்டினரியாக பழைய ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்ல, அது ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு புது ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என் கண் முன்னாடி காட்டும். அண்ட் அதுக்கான மக்களை நான் சந்திப்பேன். அதுக்கான வாய்ப்புகளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அண்டு நான் அதற்கான ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன், இந்த ஒரு அஃபர்மேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் அதை ஃபீல் பண்ணி சொல்லும்பொழுது எனக்குள்ள அந்த டொஃபமைன் சுரக்க ஆரம்பிக்கும். மனசு ரொம்ப சந்தோஷமாக, அப்பா 3,00,000 மாதம் சம்பாதிச்சா எப்படி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணி எமோஷனலோடு சொல்லும்போது என் உடம்பும் என் மனதும் அதை நம்பும் பட்சத்தில் என் மனதுக்குள் அந்த மூளைக்குள் டொஃபமைன் சுரக்கும்போது என்னுடைய பாடியை அது ஆக்டிவேட் பண்ணும். ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப சந்தோஷமாக அந்த விஷயங்களை செய்ய வைக்கும். அப்போ என் கண் முன்னாடி அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கண்ணு முன்னாடி காட்டுங்க. ஆர்ஏஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய பிரெயின் என்னென்னா ஒரு செகண்டுக்குள்ளே அவ்வளோ விஷயங்களை கண் முன்னாடி பார்க்கும்ல. நம்ம இப்போ ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அவ்வளோ பொருட்கள் இருக்கும். அதில் நம்ம சில விஷயத்தை கவனிப்போம், சில விஷயத்தை கவனிக்க மாட்டோம். எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம பிரெயின் ஆக்சஸ் பண்ணிக்கும். அந்த மாதிரி இந்த ஜாப் எது எனக்கு வேணுமோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய பிரெயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? சில பேர் ரொம்ப கம்மியான திறமை உடையவங்களாக தான் இருப்பாங்க. நல்லா சம்பாதிப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருப்பாங்க. லேக்ஸ் க்ரோஸில் சம்பாதிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுவே நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல டேலண்ட்டு, ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 30,000 40,000த்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்கள்ட்ட திறமை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. இங்கே அவங்க வே ஆஃப் திங்கிங், அவங்க வளர்ந்த விதம், அவங்க தாட் ப்ராசஸ், அவங்க லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுடைய பணத்தை அவங்க ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணி ரீப்ரோக்ராம் பண்ணணும். அதற்கேற்றாற் போல் நம்ம அஃபர்மேஷனை நம்மளே உருவாக்கிக்கலாம். நான் நல்லா இருக்கேன்றது தான் ஒரு அஃபர்மேஷன். என்கிட்ட பணம் வருது அப்படின்றது அஃபர்மேஷன். நாளுக்கு நாள் நான் பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கேன்றது ஒரு அஃபர்மேஷன். நான் மாதம் 3,00,000 சம்பாதிக்கும் திறமை என்கிட்ட இருக்குது, நான் அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டே இருக்கேன்றது ஒரு அஃபர்மேஷன் தான். அஃபர்மேஷனை சொல்லிவிட்டு நான் அப்படியே தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுதவும் செய்யணும், ப்ளஸ் அதை ஆக்ஷனாக வெளியில் கொண்டு வரணும். என்னுடைய தாட்ஸ், என்னுடைய
வார்த்தைகள் என்னவா மாறணும்னா, கன்வெர்ட் ஆகணும்னா ஆக்ஷன்ஸாக மாறணும். நான் அதுக்கேற்ற ஜாபை பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கேற்ற ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணிக்கணும். பர்சன்ஸ் யாராவதுனா அவங்க கூட நான் மிங்கிள் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நான் ஆக்ஷன்ஸாக எடுக்கணும். நமக்கு நம்மளே இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் எப்போ ஆமாம் நான் தகுதி தான் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அந்த பணம் உங்ககிட்ட வரவே வராது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு லிமிட் செட் பண்ணிக்கிறீங்களோ அந்த லிமிட் வரைக்கும் தான் உங்கள்கிட்ட பணம் வரும். இதை நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சரி, நான் அஃபர்மேஷன் சொல்கிறேங்க, கண்டினியூஸாக சொல்கிறேன், 6 மாதமாக சொல்கிறேன், 1 வருஷமாக சொல்கிறேன், எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னா, அப்போ உங்கள் மனம் இன்னும் அதை நம்பலை. இன்னொன்று, நீங்கள் எமோஷனாக சொல்லலை, கடமைக்குன்னு அதை ஒரு டாஸ்க்காக பண்ணுறீங்களோன்னு தோணுது. எப்போ ஒரு வார்த்தையை எமோஷனோட சொல்கிறேன், அதாவது நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை நான் உள்ளேருந்து ஃபீல் பண்ணி நல்லா இருக்கேன்னு என்னுடைய மூளைக்கு நான் அந்த சிக்னலை ப்ளஷரோட எமோஷனோட சொல்லும்போது தான் அந்த வார்த்தைகள் சக்தி பெறும். நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், என் மனசுக்குள்ளே ஒன்று சொல்லிகிட்ருக்கோம். ஐயோ, எனக்கு எவ்வளோ சங்கடமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேனேன்னு என் மனசை ஒரு தர்க்கம் பண்ணிக்கிட்டு நான் இங்கே ஒரு அஃபர்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரெண்டும் கான்ஃப்ளிக்ட் ஆகி என்னுடைய அஃபர்மேஷன் ஜெயிக்காது. இந்த இடத்தையும் நம்ம கவனிக்கணும். அப்போ என்ன காம் டவுன் பண்ணிவிட்டு நான் நாளுக்கு நாள் என்னுடைய வருமானத்தை அதிகரிச்சுட்டே வரேன், நாளுக்கு நாள் என்கிட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் இந்த விஷயத்தை ரொம்ப எமோஷனலாக சொன்னால் ஒழிய உங்கள் அஃபர்மேஷன் சீக்கிரமாக வேலை செய்யாது. நீங்கள் வேணால் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். என்னென்னா, நீங்கள் சொல்கிற விஷயம், நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்ககிட்ட வருதுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் என் கூட சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணுங்கள். அப்படியே கண்ணை மூடி நீங்கள் ஒரு பிங்க் கலர் கார் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் ஈஸியான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, விஷுவலைஸ் பண்ணி கிடச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிங்க் கலர் கார்லாம் ரொம்ப ரேர் கலர் காருங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் உண்மையாலுமே இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா பிங்க் கலர் காரை அப்படியே இப்போ என் கூட சேர்ந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். கண்ணை மூடுங்க, ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், அமைதியான ஸ்டேட்டுக்கு போங்க. எந்த லாஜிக்கல் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ உங்களுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் அந்த பிங்க் கலர் கார் டிசைனை பார்க்க போகிறீங்க. கார் கலர் பிங்க் கலர். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக நான் நினச்ச மாதிரி பிங்க் கலர் கார் பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது எத்தனை தடவை பண்ணுறீங்கன்னா 2-3 நாள் பண்ணுங்கள் கண்டினியூஸாக. கண்டிப்பாக நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த பிங்க் கலர் கார் பார்ப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே எஸ் நான் பார்த்தேன், இது உண்மைன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த ஜென்யூனான கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் என்னை ஏமாற்றாமல் அதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ 3 லட்ச ரூபாய் எனக்கு சம்பளம் வேணுன்றவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்னுடைய மாத வருமானம் 3 லட்ச ரூபாய் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. போன மாதம் நான் 3 லட்ச ரூபா வாங்கின மாதிரி இந்த மாதமும் என்னுடைய சேலரி 3 லட்ச ரூபா க்ரெடிட் ஆனதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இது யாரெல்லாம் சொல்லலாம்? எனக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்குது, என்ன நான் நம்புகிறேன், எனக்கு அதுக்கு தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதை சொல்லலாம். இல்லையா, உங்களுக்கு ஏற்றாற் போல் அந்த அஃபர்மேஷனை நீங்கள் அந்த அமௌண்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ப்ளஸ் நன்றி சொல்லணும். ஆமாம், க்ரெடிட் ஆகிடுச்சு, நன்றி, எனக்கு இதே மாதிரி மாதம் மாதம் க்ரெடிட் ஆகிட்டே இருக்குது, நன்றி அப்படின்னு அந்த கிராட்டிடியூடையும் நீங்கள் மறக்காமல் ஃபினிஷிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வரும் February 15th அன்னைக்கு நைட்டு 10:30 மார்னிங் 5 வரைக்கும் கண்டினியூஸாக 6.5 hours கிளாஸ் இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன் பல விஷயங்களை பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சக்ஸஸ் கொடுத்த நம்மளுடைய பிரம்ம முகூர்த்தம் பேட்ச் 10 பேட்சஸ் முடிஞ்சிருக்கு. 11th பேட்ச் இப்போது 2 நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கு. உங்களுக்கு இப்போவும் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மறக்காமல் உங்கள் லைக்ஸை போட்டுருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.